பார்த்துட்டு இருக்க தந்தி டிவி நேயர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், த பாய்ஸ் சீசன் 4 இந்த ஒரு சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 எபிசோட் இருக்குது. 8 எபிசோடுமே ஒவ்வொரு எபிசோடுமே 1 மணி நேரம் டியூரேஷன், ஓவராலாக 8 மணி நேரம். 8 மணி நேரம் செலவழித்து இந்த சீரிஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒர்த்தா இல்லை அப்படின்றத இந்த ஒரு ரிவ்யூவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாய்ஸ் சீசன் 4 பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி, இந்த பாய்ஸ் சீரிஸ்னா அப்படின்னா என்ன, இந்த கதை வந்து எதை நோக்கி நகருது அப்படின்றத நம்ம பேசிக்கான ஒரு அவுட்லைனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹோம்லேண்டர்ன்ற ஒரு வில்லன் இருக்காரு. ஸோ அவர் தான் கிட்டத்தட்ட யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு பவர் உள்ள ஒரு ஆள் ஹோம்லேண்டர். ஸோ அவருக்கு கீழே இந்த 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெம்பர்ஸ் ஒரு அசோசியேஷன் மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே இந்த ஹோம்லேண்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் 7 அப்படின்ற ஒரு சொல்லிட்டு நம்ம எப்படி இந்த மார்வலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸ், டிசியில் ஜஸ்டிஸ் லீக்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு அசோசியேஷன் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஏட்ரைன்ற ஒரு ஆள் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து நம்ம இந்த மார்வலில் குயிக் சில்வர் இந்த ஸ்பீடாக போகிற பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து எதிர்பாராத விதமாக வந்து நம்ம ஹியூயி அப்படின்றவரோட ஆளை வந்து போட்டு தள்ளிடுறாரு. ஓடும்போது வந்து எதிர்பாராத விதமாக வந்து கொண்டுறாங்க. ஸோ இதனால் கடுப்பான நம்ம இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை பழிவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஏட்ரைன் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கனால நல்ல ஒரு ஃபேமஸான பர்சனாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலையை அவர் ஈஸியாக மூடி மறைச்சிடுறாங்க. ஸோ அதில் இன்னமும் கொஞ்சம் கடுப்பானவங்க இவங்களை நம்ம எப்படியாவது நம்ம பழிவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாய்ஸ் அப்படின்ற ஒரு அசோசியேஷனை இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாய்ஸை இந்த ஹோம்லேண்டர் இவங்க எதிர்த்தாங்களா இல்லையா, கடைசியில் யார் ஜெயிச்சாங்க, நம்ம ஹோம்லேண்டரை போட்டு தரலாங்களா இல்லையா அப்படின்றதா இந்த சீசன் 1லேருந்து இந்த சீசன் 3 வரை காமிச்சிருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த சீசன் இந்த பேசிக்கான ஒரு அவுட்லைன் உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்த பாய்ஸ் வந்து எதை நோக்கி போகுது, அந்த ஹோம்லேண்டர் தான், இந்த ஹோம்லேண்டர் அழிக்கிறது தான் இந்த சீசனே அப்படின்றது தான் இந்த ஒரு இது. இப்போ இந்த சீசன் 4 எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். சீசன் 4ல் ஹோம்லேண்டருக்கு வயசாகிட்டு இருக்கும். வயசானதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒருத்தத்தில் இருப்பார், நமக்கு வயசாயிடுச்சு, ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது எப்படி இது பண்ண போகிறோம் அப்படின்றதுல தான் இந்த சீசனே வந்து ஸ்டார்டிங் ஆகும். சீசன் 4 வந்து ஸ்டார்டிங் ஆகும். இதற்கிடையிலேயே லாஸ்ட் சீசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பில்லி புச்சர் அப்படின்றவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் வி அப்படின்ற ஒரு சூப்பர் சீரம் எடுத்திருப்பாரு. அந்த சீரம் மூலமாக இவருக்கும் ஒரு சில சூப்பர் பவர்ஸ் வந்திருக்கும். அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூப்பர் பவர்ஸ் போகவே இவருக்கு ஒரு கேன்சரும் வந்திருக்கும். இந்த சீசன்லேயே ஸ்டார்டிங்லேயே இவருக்கு வந்து கேன்சர் நோயாளி இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதுலேருந்து இவர் எப்படி ரெக்கவர் ஆனாரா இல்லையா, இதுக்கிடையில் வந்து ஹோம்லேண்டர் அழிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த ஒரு சீசன்லேயுமே போகும். அதுவும் இல்லாமல் முக்கியமாக இந்த சீசன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸை கண்டுபிடிப்பாங்க. அந்த வைரஸை வச்சு ஹோம்லேண்டரை வந்து அழிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான். ஹோம்லேண்டரை மட்டும் அழிக்கிறாங்களா இல்லை மொத்தமாக இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் எல்லாத்தையுமே அழிக்கிறாங்களா அப்படின்றது தான் இந்த ஒரு சீரிஸோட ஒரு ஒன் ஆஃப் த மெயின் லைனாகவே இருக்குது அப்படின்றது தான் ஒரு உண்மை. சரி, ஓகே. இப்போ இந்த சீரியஸை பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சிச்சோம். இப்போ இந்த வந்து பாசிட்டிவ் ட்ராபேக் இந்த பக்கம் வந்துடுவோம். ஸோ இந்த பாய்ஸ் சீரீஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயின் மோட்டிவாக மெயின் டென்சிட்டியாக நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ரைட்டிங் தான். ஒரு டாமினண்ட்டான ரைட்டிங் கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்கில் த மோஸ்ட் ஹேட்டட் கேரக்டர் இந்த சீசனோட எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் லவபிள் கேரக்டராக மாறுறது தான் இந்த ஒரு ரைட்டிங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய இது. நான் யாரை சொல்கிறேன் அப்படின்றது இந்த சீரிஸ் பார்த்துட்டு தான் தெரிஞ்சுக்கும். அஃப்கோர்ஸ் ஏட்ரைன் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏட்ரைன் ஸ்டார்டிங்கில் ஒரு மோஸ்ட் ஹேட்டட் கேரக்டராக இருப்பார். ஆனால் இந்த சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த மோஸ்ட் லவபிள் கேரக்டர் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரைட்டிங். அவரோட ஆர்க்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு அமேசிங்கான ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க. நீ யாருமே இது வரைக்கும் காப்பாற்றினது இல்லைன்னு சொல்லிட்டு ஈவன் அவங்க ஓன் ஃபேமிலியே வந்து அவங்களை புள்ளி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கடைசியில் அந்த சீசன் 4ஓட கடைசியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா அவர் தான் வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே காப்பாற்றுற மாதிரியான ஒரு இதில் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் ஆர்க்கே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ பார்த்துங்க அந்த ரைட்டிங் எந்த அளவுக்கு ஒரு டாமினண்ட்டாக டெப்த்தாக இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக இருக்கிற நம்ம பாசிட்டிவ் எதை பார்க்கலான்னு கேட்டிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளே தான். ரைட்டிங் நல்லா வந்துருச்சு அப்படின்னாலே இந்த ஸ்க்ரீன் பிளேன்றது கண்டிப்பாக சூப்பராக வந்துடும். இந்த சீனுக்கு அப்புறம் இந்த மாதிரி சீன்ஸ் தான் வரணும். ஏன்னா இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட், ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றத தாண்டி எமோஷனலாகவே இந்த சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா பையனுக்கான சென்டிமெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹோம்லேண்டருக்கும் அவருக்கான பையன் ரயன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் உண்டான பாச காட்சிகள்லாம் எப்படி இருக்கும். அதே மாதிரி நம்ம பில்லி புச்சர் அண்ட் ரயன் அவங்களுக்கும் நான் அந்த சீரிஸ் பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படி என்ன மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பில்லி புச்சர் அண்ட் ரயன் அவங்க 2 பேருக்கும் உண்டான ஒரு சில சீன்ஸில் பாச போராட்ட காட்சிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து செலுத்து போய் சில்லறையா விட்டடிலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில சீன்ஸ்லாம் இதில் இருக்குது. இவங்க 2 பேரை தாண்டி ஃப்ரெஞ்சி, கிமிகோ அண்ட் இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஸ்டார்லைட்டு அப்புறம் ஹியூயி இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற லவ்ஸ், நிறைய விதமான எமோஷன்ஸை இந்த சீரிஸ் வந்து கேரி பண்ணிட்டு போகுது. ஸோ அதனால் இந்த சீரிஸில் வந்து ஸ்க்ரீன் பிளே ஒரு முக்கியமான ஒரு டாமினண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது முக்கியமானது என்னன்னா ஸ்டண்ட் கொரியோகிராஃபி. இந்த பாசிட்டிவ்ல இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது ஒரு காமிக்கலாக ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்ன்ற பட்சத்தில் பறப்பாங்க, அங்கிட்டு உழுவாங்க, சண்டை காட்சிகள். முக்கியமாக இந்த சீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரூட்டாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் இந்த சீசனில். ஏன்னா எதுக்கு எடுத்தாலுமே வந்து கொலை, அதுவும் கொலைனா சாதாரண கொலை கத்தி வச்சு குத்துறதுலாம் கிடையாது. உடம்பு 2 பிச்சு போகிறது சரி, தலையை தனியாக கட் பண்ணுறது சரி. ஸோ இந்த மாதிரியான ப்ரூட்டாலிட்டியான மர்டர்ஸ் வந்து இந்த சீசனில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து கரெக்டாக இந்த இடத்துல பறந்து போகணும், இந்த இடத்துல போய் உழுவணும், உடம்பு இப்படி 2 பிக்கணுன்றதை சூப்பராக அமேசிங்காக செம்மையாக பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒரு இந்த சீசன் 4ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6th எபிசோடில் ஒரு செம்மையான ஒரு சீன் ஒன்று, இந்த வெப் வியூவர்னு சொல்லிட்டு. அது இந்த ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்லாம் அதை பார்த்துட்டு என்னடா நீங்கள் ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் நீங்கள் இவ்வளோ கேவலப்படுத்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு சீன் தான். ஹோம்லேண்டர் வந்து ஒரு தரமான செய்கை பண்ணியிருப்பார். நீங்கள் அதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ப்ரூட்டாலிட்டினா ப்ரூட்டாலிட்டி
கொடூரமான ப்ரூட்டாலிட்டி 2 அப்படி பிச்சு எரிஞ்சிட்டு வருதான். இது ஸ்பாயிலர் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் கண்டிப்பாக நேரம் இந்த சீரிஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் ஓவரால் ரிவ்யூ தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ப்ரூட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்துங்க அவங்க ஸ்டண்ட் கொரியோகிராஃபி எந்த அளவுக்கு பிளான் பண்ணி சூப்பராக எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான விஷயம், இந்த சீரிஸை நீங்கள் வந்து ஃபேமிலியோட பார்க்க நினைக்கவே நினைக்காதீங்க. நிறைய விதமான சீன்ஸ் இருக்குது, அது அந்த மாதிரியான சீன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்க நினச்சிங்கன்னா அப்புறம் வந்து பார்த்துங்க, கம்பெனி பொறுப்பாகாது. நான் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த கொலைகள் சம்பந்தமான விஷயங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கனால நீங்கள் வந்து தனியாக, அதுவும் ஒரு 18+ இருந்தால் மட்டும்தான் இந்த சீரிஸை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்ததாக இருக்கிற ஒரு பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலாக கேமராவுக்கு கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். ரொம்ப சூப்பராக அழகாக முன்னாடியே கரெக்டாக பிளான் பண்ணி சீன்ஸ் தான் வந்து கேமரா மூலமாக நிறைய விஷயங்களை கன்வே பண்ணியிருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து இந்த கேமரா மூவபிளாக இருக்கட்டும் சரி, ஆக்ஷன் சீக்வன்ஸில் அவங்க வந்து காட்டுற ஆங்கிள்ஸாக இருக்கட்டும் சரி, ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராகன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு டெக்னிக்கலாகவும் இந்த கேமரா அண்ட் எடிட்டிங் ஒர்க்குமே ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஒரு பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம மியூசிக் ஒரு 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 சிம்பிளான மியூசிக்னு சொல்லலாம். நிறைய விதமான எமோஷன்ஸ் கேரி பண்ணுறனால ஒவ்வொரு எமோஷன்ஸ்க்குமே தனித்தனியான மியூசிக் செட்டாக இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஒரு மாதிரி இருக்கும், அண்ட் சவுண்ட் ரெக்கார்டிங் அதோட சேர்த்து பார்க்கும்போது அது வேறு மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். அதுவும் அந்த ஹோம்லேண்டர் வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலில் ஒரு மியூசிக்லாம் செம்மையாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவரோட எக்ஸ்பிரஷன்ஸுக்கே தனியாக கேப்சர் பண்ணி ஒரு மாதிரி அப்படி சோகமாக இருக்க மாதிரி, அப்படி ஒரு உட்காந்துருக்க மாதிரி, அப்படி இது பண்ணிட்டு இருக்க மாதிரி அந்த மியூசிக்கே வந்து பார்க்குறதுக்கு வேறு லெவல். நீங்கள் இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ அதனால் பார்த்துங்க, மியூசிக்குமே இந்த சீரிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ், இவங்க வந்து பில்லர் ஆஃப் த சீரிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கோ ஸ்டார்ஸ், அதாவது இந்த நடிச்சிருக்க நடிகர்கள் எல்லாருமே நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக நம்ம ஹோம்லேண்டராக நடித்த ஆண்டனி ஸ்டார், இவரை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். கையை அப்படி பின்னாடி கட்டிக்கிட்டு வந்து அப்படி நின்று ஒரு மாதிரி பார்வை பார்த்தாலே எல்லாருமே அள்ளு விட்டுரும்னா பார்த்துங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு ஹோம்லேண்டர்ன்ற கேரக்டர் கிட்டத்தட்ட சூப்பர்மேனுக்கு ஈக்குவலாக பவர்ஸ் இருக்குன்னா பார்த்துங்களேன். சூப்பர்மேனே ஒரு காட் லெவல் ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு பவர் இருக்க ஒரு ஆள்னா, அவர் வந்தாலே சுற்றி இருக்க எல்லாருமே வந்து குளநடுங்கி போவாங்கன்னா அப்படி பார்த்துங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு செம்மையான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவல் கேரக்டர். சும்மா மனுஷன் ஹோம்லேண்டராக வாழ்ந்துருப்பார். ஹோம்லேண்டர் வந்து அன்ஸ்டேபிள் ஆகிட்டார்னாலே சுற்றி இருக்கவங்களாம் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அப்படி என்னைக்கு எப்போ கடலேருந்து லேசர் வரும், எப்போ நம்ம மனுஷன் தனியாக நம்மளை பிச்சு போடுவார் அப்படின்ற மாதிரி. அதுவும் இந்த சீசன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான ப்ரூட்டாலிட்டி, ஹோம்லேண்டர் பண்ணுற ஒரு சில ப்ரூட்டாலிட்டியான ஒரு மாடல்ஸே இருக்குது. அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு பயமாக அப்படியே ஐயோ கையெல்லாம் அப்படியே நடுங்கி போயிடுன்றது தான் இது. ஸோ அதை தாண்டி நம்ம பில்லி புச்சருமே வந்து பார்த்திங்கன்னா ஹோம்லேண்டருக்கு சலைச்சவர் இல்லைன்னு தான். என்ன தான் மனுஷன் வந்து ஒரு நார்மல் ஹியூமன்னாலுமே ஹோம்லேண்டருக்கே டஃப் கொடுக்குற ஒரு கேரக்டர், ஒரு பேடாஸான கேரக்டர்னு சொல்லலாம். ஸ்வாகா மனுஷன் அப்படி அந்த கோட்டெல்லாம் போட்டு வந்து நின்றுட்டு, அதுவும் அந்த சீசன் 3லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் வி அவர் எடுத்துருவார். எடுத்ததுக்கப்புறம் இவருக்கும் அந்த சூப்பர் பவர்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் போடுற சண்டையாக இருக்கட்டும் சரி, இவங்க பேசிக்கிற டயலாக இருக்கட்டும் சரி, மனுஷன் அந்த பில்லி புச்சர் கேரக்டராகவே அவர் வாழ்ந்துருவார். அப்போ பார்த்துங்க இந்த சீரிஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு டாமினண்ட்டாக ஒரு டெப்த்தான ரைட்டிங்கில் கொண்டு போயிருப்பாங்கன்னு பார்த்துங்க. அந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான பர்ஃபார்மன்ஸ். ஸோ இவங்களை தாண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரிஸில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு முக்கியமான ரோல் நம்ம ஸ்டார்லைட்டாக நடிச்சவங்க. அந்த ஸ்டார்லைட்டாக நடிச்சவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தனுஷோட ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரானரி ஜானி ஆஃப் ஃபக்கீர் அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அந்த ஹீரோயின் தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்களா, இல்லை இந்த ஹீரோயின் தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்களான்ற கன்ஃபியூஷன்லாம் நமக்கு நிறைய வரும். ஸோ அப்படி பார்க்குறப்ப அந்த ஸ்டார்லைட்டு, ஹியூயி, அப்புறம் அந்த ஃப்ரெஞ்சி, கெமிக்கோ, இவங்க எல்லாருமே அந்த பாய்ஸ் கேங்கில் இருக்கதான். முக்கியமாக மதர்ஸ் மில்க். ஸோ அவரோட கேரக்டர் டெப்த்துமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக இருக்கும். அவரோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவருக்கு தனியாக இருக்கிற ஃபேமிலி, ஸோ எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸில் பட்டையை கிளப்பியிருப்பாங்க. யாரோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் ரசிக்கிறது, யாரோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் வந்து விடுறது, ஒரு ஆள் கூட இதில் நல்லா பண்ணலையே அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் இந்த சீசனில் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதுவும் முக்கியமாக இந்த சீரீஸில் எல்லாருமே அவங்க உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்கன்றது தான் ஒரு உண்மை. சரி, ஓகே, இவ்வளோ பேசினேன், வளவலன்னு பேசினேன், பாசிட்டிவாக அள்ளி தெளித்தேன். நெகட்டிவ் இந்த சீரிஸில் கண்டிப்பாக இருக்குமே, அது இருக்கா அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரிஸில் அதுவும் இருக்குது. அண்ட் முக்கியமாக சீசன் 4ல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம். சீசன் 3ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பட் இந்த சீசன் 4ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். என்னடா லைட், ஏன்னா கொஞ்சம் நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க, நிறைய விதமான எமோஷன்ஸை வந்து அவங்க இது பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸை எதிர்பார்த்து காத்திருக்க ரசிகர்களுக்கு இது ஒரு ஏமாற்றமாக தான் கொடுக்கும். ஏன்னா ஒரு சீசன் 3லே வந்து சோல்ஜர் பாயை கூட்டிகிட்டு வந்து அவங்க நடக்கிற ஃபைட்டாக இருக்கட்டும் சரி, அங்கே இருக்கிற பில்லி புச்சருக்கு சூப்பர் பவர்ஸ் வந்துடும், அப்புறம் ஹோம்லேண்டர் அவங்க 2 பேரும் சேர்ற சண்டை காட்சிகளாக இருக்கட்டும் சரி, இந்த சீசனில் அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா இந்த சீசன்லேயுமே வந்து காம்பவுண்ட் வி எடுத்தனால நம்ம பில்லி புச்சருக்குமே ஒரு பவர்ஸ், ஒரு சில பவர்ஸ்லாம் இருக்கும். பட் அதை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக காமிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக காமிச்சிருக்கலாம். அவர் வந்து அவரோட ஆல்ட்ரிகோட பேசுகிற மாதிரியான ஒரு சில சீன்ஸ் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு சில சீன்ஸ் தான். சீசன் கடைசி எபிசோடில் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. பட் இருந்தாலுமே அதுக்கு முன்னாடி இருக்க சீசன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு சில தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான லேகுமே இந்த சீன்ஸில் இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஏ ட்ரெயினை தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஏ ட்ரெயின் வந்து கடைசி எபிசோடில் எங்கே போனார், என்ன ஆனார் அப்படின்றத கரெக்டாக காமிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரெஞ்சி அண்ட் கெமிக்கோ இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பாண்டிங் ஒன்று வரும்.
அந்த பாண்டிங்கை ப்ராப்பராக காமிச்சிருக்க மாட்டாங்க. அது இவங்க 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரியான ஒரு சில சீன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக காமிச்சிருக்கலாம். அண்ட் முக்கியமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிக்கு வந்து ஒரு 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 பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார் காலின்னு சொல்லிட்டு, அன்வான்டான சீன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிமிக்கோ இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க லவ் அண்ட் பாண்டிங்கை பற்றி கரெக்டாக பேசியிருந்தாங்கன்னா இந்த சீரிஸ் வந்து இன்னமும் சூப்பராக இருந்திருக்கும். ஆல்ரெடி நல்ல சீரிஸ் தான், கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய சீரிஸ் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இந்த இதில் இருக்குது. ஸோ அதனால இதுக்காக நீங்கள் பார்க்கலாமா வேணாமா நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த 8 எபிசோடுமே நீங்கள் 8 மணி நேரம் செலவழித்து பார்க்கறதுக்கான ஒரு ஒர்த்தான சீரிஸ் தான் இந்த பாய்ஸ் சீரிஸு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். இதுக்கடுத்து சீசன் 5ம் வரப்போகுது. இந்த சீசனில் வந்து ஹோம்லேண்டரை வந்து அழிக்கிறாங்களா இல்லை அப்படின்றது தான் இந்த மெயின் மோட்டிவாக இருக்கின்ற நேரத்தில் சீசன் 5ம் அடுத்து வரப்போகுது. ஆனால் அது எப்போ வரப்போகுது, என்ன மாதிரி வரப்போகுதுன்றதை இன்னும் இது வரைக்கும் அவங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணலை. பட் இந்த சீரிஸ் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு அமேசிங்கான சீரிஸ்னு சொல்லி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வேறொரு படத்தில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசன்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.